இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் பொருட்காட்சி வஉசி மைதானத்தில் நடக்குது. அங்கே வந்திருக்கோம். சரியான கூட்டம். நம்ம போனது சண்டே வேறு, சண்டே ஈவினிங், அதுவும் பீக் ஹவர்ஸில் போயிருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா லைட் எல்லாம் ஜகஜோதியாக இது இருந்துச்சு. இதுதான் என்ட்ரன்ஸுக்கு முன்னாடி டிக்கெட் வாங்கணும். இந்த டிக்கெட் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு வந்து 15 ரூபாயும் சின்னவங்களுக்கு 10 ரூபாயும் டிக்கெட்டு. உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லைட்ஸு. சரிங்களா, நேராக உள்ளே வந்தோடனே என்ட்ரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோயம்புத்தூரோட காவல்துறை வந்து ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க. இங்கே ஆர்ம்டு ஃபோர்ஸு இங்கே என்னென்ன பண்ணியிருக்காங்க எல்லாமே இருந்துச்சு. ஆர்ம்டு ஃபோர்ஸ் அதாவது வந்து துப்பாக்கி இதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் எடுக்கிறதுக்கு நமக்கு அனுமதி இல்லை. பட் அவங்களோட என்ன உதவி செய்கிறாங்க, இப்போ சைபர் கிரைம் உதவினா என்ன நம்பரு, சைல்டு ஹெல்ப்லைன்னா என்ன நம்பரு அப்படிங்கிறது இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்து சமயத்துறையோட அருங்காட்சியகம் வச்சுருந்தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய சிலைகள், கைவினை பொருட்கள் இதெல்லாம் வந்து இருந்துச்சு. அப்புறம் நெடுஞ்சாலைத்துறை அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு காட்டன் கேண்டி இது இருந்துச்சு. பொதுப்பணித்துறை நிறைய வந்து கவர்மெண்ட் இதோட என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அருங்காட்சியகத்தில் வச்சுருந்தாங்க, காட்சிப்படுத்தியிருந்தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம நேராக எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி சுற்றி முற்றி பார்த்தோம். அதே நம்ம கண்ணில் நோட்டீஸ் ஆனது ஒரே ஒரு விஷயம் அட்ராக்டிவ் ஆனது, 20 ரூபா. எதை எடுத்தாலும் 20 ரூபா. அந்த கடை பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேன்சி ஐட்டம்ஸ் எல்லாம் நிறையா போட்டிருந்தாங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வெயிட், அதாவது வந்து எந்த ட்ரெஸ் எடுத்தாலும் வெயிட்டில் கால்குலேட் பண்ணுவாங்க. அப்புறம் நேராக நம்ம டெல்லி அப்போ சாப்பிட்டு போயிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கேயும் சரியான க்ரௌடு. அதுக்கப்புறம் அடித்து பிடிச்சி நம்ம ஒரு சேரை பிடிச்சி நேராக டெல்லி அப்போ டோக்கனை வாங்கிட்டோம். டோக்கன் வாங்கிட்டு நேராக கடையில் போய் ஒரு வாங்கினோம். வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா 80 ரூபா விற்கிறாங்க. ஒரு அப்பளம் வந்து பார்த்தீங்கன்னா 80 ரூபா, பெரிய சைஸு. நாங்கள் வாங்கி சாப்பிட்டோம். நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் பழைய டேஸ்ட் இல்லைன்னு ஒரு ஃபீல் பண்ணோம். நானும் என் பையனும் அப்படியே ஒரு ரவுண்ட் ஒரு செல்ஃபி எடுத்தோம். அந்த கலர்ஃபுல் லைட்டில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பிளர் ஆகுது, அந்த அளவுக்கு இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து நிறைய ஸ்டால், வேளாண் துறை அந்த மாதிரி முதல்வரோட நட்பணிகள் எல்லாமே வந்து ஸ்டால் போட்டிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே எடுத்து காட்டியிருந்தாங்க, என்னென்ன பண்ணியிருக்காங்க, என்ன இது பண்ணலாம். அதுக்கப்புறம் நேராக விளையாட போயிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கார் ரைடிங் இருந்துச்சு. நல்ல பசங்க சரியாக என்ஜாய் பண்ணாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்களும் என்ஜாய் பண்ணாங்க இந்த பெரிய ட்ரெயினில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார் இது குழந்தைகளுக்கு தான். அப்புறம் நேரம் பார்த்தீங்கன்னா ஸ்னோ வேர்ல்டு இருந்துச்சு. நம்ம ப்ரூஃபில்ஸில் இருந்துச்சுல அதே ஸ்னோ வேர்ல்டு தான் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ராட்டனம் சவுண்டு கேளுங்க. அதுக்கப்புறம் இந்த ராட்டனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து அந்த அதுலேயும் சவுண்டு பயங்கரமாக இருந்துச்சு. சரிங்களா, நல்லா ஒரு என்ஜாய்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் போகல, எங்களுக்கு இதுனா பயம். ஸோ நாங்கள் பார்க்குறதோட சரி. அதுக்கப்புறம் குழந்தைகளை கொண்டு போய் ட்ரெயினில் விட்டுட்டோம். ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து சூப்பராக இருந்துச்சு. அதை என்ஜாய் பண்ணாங்க குழந்தைங்க. ஒரு சின்ன ரவுண்டு தான், ஒரு 5 மினிட்ஸ் ரவுண்டு. இதுக்கு பார்த்தீங்கன்னா 80 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க இந்த ட்ரெயினுக்கு. அதுக்கப்புறம் அந்த கப் அண்ட் சாசர் இதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு திகிலாக இருந்துச்சு. நம்ம கீழேருந்து பார்க்கும்போதே திகிலாக இருந்துச்சு. இது எல்லாம் குழந்தைகளுக்கும் நிறையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் கீழே நின்று பார்த்தோம். இந்த ரைடு போனால் எப்படி இருக்கணும். அதை அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் தூக்கிட்டு போய் தலைகீழ இருந்துச்சு. நான் நின்று இப்படி தலையை சுற்றி பார்க்கும்போது நமக்கே வந்து கிருகிருன்னு ஆகுது. எப்படியாவது உள்ள உட்காந்துருக்கிறவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் இதுல எல்லாம் என்ன சொல்றது, ஒரு போறக்கு ஒரு தைரியம், ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னே சொல்லலாம். அதான் தலைகீழ நிற்கிது, எப்படிதான் தெரியல. ஆனால் திடீர்னு வாமிட்லாம் வந்துருச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் குழந்தைகளுங்க விளையாட அனுப்பிச்சிட்டோம். அப்புறம் மோட்டார் சைக்கிள் ரைட்ஸு நிறைய இருந்துச்சு. நிறைய என்டர்டைன் பண்ணுற மாதிரி, அதாவது கடைகள், என்னென்ன இந்த சின்ன சின்ன பொருட்கள் எல்லாமே இருந்துச்சு. இந்த கைவினை பொருட்கள்னு சொல்ல முடியாது, அந்த துப்பாக்கி இந்த மாதிரி குழந்தைகளுக்கு இது ஆலினால் எல்லாமே இருந்துச்சு. ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே சொன்ன இந்த வெயிட்டு கடை, அப்புறம் கீ செயின் கடை நிறைய இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே மூவ் ஆகி அடுத்து எங்கே போகலான்னு சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் நேராக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது கடைசியாக திங்க் பண்ணிட்டு இருந்தோம். வந்து புலநடைகளை அடையல. அப்புறம் பார்த்தா ஒருத்தர் அழகா உட்காந்து ஒரு குழந்தைய என்னமோ பண்ணிட்டு இருந்தாரு. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி எட்டி பார்த்தா
அவர் அழகா பென்சில் ஸ்கெட்ச் பண்ணிட்டு இருந்தாரு, சூப்பரா இருந்துச்சுங்க உண்மையாலுமே. அதுக்கப்புறம் நேரம் அந்த முதல்வரோட நம்ம மாநகராட்சி என்னென்ன இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்கிறத அழகா காமிச்சிருந்தாங்க. விஜய் சார் பதவி ஏற்றது, அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்க அதாவது அமைப்பு, அதாவது இப்படித்தான் ஒரு சமூகம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்டப் இருந்துச்சு. நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ஸு, அப்புறம் ஃபர்தர் ப்ராஜெக்ட்ஸ் இப்போ பார்க்கு, இந்த லைட்ஸு, அங்கே வந்து நான் இப்படித்தான் லே அவுட் போட போகிறோம், அங்கே தான் பைப்ஸ். எனக்கு இந்த ரொம்ப பிடிச்சது இந்த குடிநீர் தண்ணி தான். அழகாக சூப்பராக செட் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு, ஒரு ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. இதை பார்க்கும்போது நிஜமாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கோ அப்படின்னு தோணுது. அதாவது வந்து இது ஒரு பெரிய செட்டப்ல பாக்குற மாதிரி தெரியுது சரிங்களா. அந்த சுகாதார மையம் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா சுகாதார மையம் இருக்கும். அதுக்கப்புறம் இதுதாங்க ஹைலைட், சங்கு சக்கரத்தை நேரா திருப்பி போட்டு சுத்துற மாதிரியே இருந்துச்சுங்க. எப்படிதான் உட்காந்துருக்காங்களோ தெரியல, ஆனா பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சுங்க. ரொம்ப அழகா இருந்துச்சு, பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கப்பல் சாசரு, குழந்தைகளுக்கு அந்த இந்த போட்டு கலையரங்கத்துல பாத்தீங்கன்னா நிகழ்ச்சி நடந்துட்டு இருந்துச்சு போல இருக்கு. நாங்க போனது லேட்டு. அதுக்கப்புறம் நாங்க அப்படியே ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டு அப்புறம் யோகா மேட் வாங்கலாம்னு சொல்லி போனோம். யோகா மேட் வாங்கலான்னு போனால் அங்கே வந்து ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ சரிங்களா. அதுவும் வந்து 300 அதாவது 299. செக் பண்ணி பார்த்துட்டு எல்லோவில் ஒரு கலரு, ப்ரௌனில் ஒரு கலர் எடுத்துட்டு அப்புறம் மக்கள் செய்தி தொடர்புத்துறை அதுக்குள்ளே போனால் நம்ம விஜய் சாரோட ஃபோட்டோஸ், மற்ற மினிஸ்டர்ஸோட ஃபோட்டோஸு அவங்க இதெல்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க. இது துறைக்கு போனோம். அப்புறம் அங்கே என்னென்ன சலுகை இருக்குங்கிறத இது அழகாக போட்டிருந்தாங்க. இது எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. அதாவது பிற்படுத்தோருக்கு என்னென்ன சலுகை இருக்குங்கிறத தெளிவாக கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் படித்து பார்க்கும்போது கொஞ்சம் இம்ப்ரெசிவாக தான் இருந்துச்சு. இவ்வளோ சலுகை இருக்கா கவர்மெண்ட்டில் அப்படிங்கிற மாதிரி. நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் கூட வச்சுருந்தாங்க, ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ், அதையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் எனக்கு இதுலேயே வந்து அவங்க பேரிடு நிறைய துறைகள், அதாவது பள்ளி கல்வித்துறை நிறைய வச்சுருந்தாங்க. எனக்கு வந்து இதில் ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் என்ன அப்படின்னா எல்லாத்தையுமே கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நமக்கு என்ன நடக்குது, அதாவது என்ன ப்ரொஜெக்ட் பண்ண போறாங்க கவர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து அழகா எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த எஜுகேஷன்ல வச்சிருந்தாங்க. ரொம்ப நல்ல விஷயம் சரிங்களா. என்ன நடக்குதுன்னு தெரியாமையே நம்ம இருந்துட்டு இருக்கோம். அதுக்கு அதை இந்த ஒரு எஜுகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் ரிலேட்டடா என்ன அப்படின்னு. கடைசியா நம்ம வந்தது பாத்தீங்கன்னா இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தான். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ராஸ்தட்டிக், அதாவது வந்து தோலெல்லாம் பதப்படுத்தப்பட்ட தோல்ல வச்சிருக்காங்க போல இருக்கு. அவ்வளோ ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. அப்புறம் யானையெல்லாம் பார்த்தீங்கன்னா நேச்சுரலா ஃபோட்டோ எடுத்து அழகா ஃப்ரேம் பண்ணியிருந்தாங்க. இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்னேக்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸ்னேக்ஸ் எல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. பார்க்கறதுக்கே என்னடா அது ரியலிஸ்டிக்கா வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா இங்கேயும் கூட்டம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர்ட்ஸ் சவுண்டு எஃபெக்ட் கொடுத்துருந்தாங்க. அதாவது வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ள போகலாம். இங்கே பாருங்க, இதே மாதிரி எப்படி அப்படியே ரியலிஸ்டிக்கா இருக்கு. பார்க்க நீங்க நேர்ல வேணா விசிட் பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். இந்த இதுக்கு வந்து அதாவது வந்து இங்க வந்து எண்ட் ஆஃப் த இதுல இருக்கு, எஜுகேஷன்ல இருக்கு, கடைசியான ஒரு ஸ்டால்னு சொல்லலாம். சூப்பரா வச்சிருந்தாங்க. இந்த ஃபாரஸ்ட் தீமுங்கிறது வந்து அழகா இருந்துச்சு. இதெல்லாம் வந்து நான் பார்த்ததே கிடையாது இது வரைக்கும். இந்த மாதிரி ஒரு ரியலிஸ்டிக்கா நம்ம பார்த்ததே கிடையாது. நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. நான் சொன்ன ஸ்னேக்ஸ், டியர், மயில், நிறைய அனிமல்ஸ், நம்ம பார்க்காத அனிமல்ஸ், கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கிற அனிமல்ஸ் வந்துச்சு. அப்புறம் நான் கடைசியா எண்டுக்கு வந்துட்டோம். இந்த சைடு இந்த லெஃப்ட் சைடில் போயிட்டு நம்ம வந்து ரைட் சைடில் திரும்ப வந்திருக்கிறோம். உள்ள என்ட்ரான அப்புறம் சுற்றி முற்றி பார்த்துட்டு டாட்டா பாய் சொல்லிட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். தேங்க்யூ. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.